தற்போதைய அண்மை செய்தி. பட்டுக்கோட்டை அருகே உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 19 மாணவர்கள் நாளை தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. அதராம்பட்டினம் பிரைம் பப்ளிக் சிபிஎஸ் அனுமதி பெறாமல் பள்ளி நடத்தி வந்ததால் பல லட்சம் ரூபாய் கல்வி கட்டணமும் பெற்றுக்கொண்டு 10ஆம் வகுப்பு படித்து வரும் 19 மாணவ மாணவிகளின் வாழ்க்கை விளையாடி உள்ளது. 19 மாணவிகளும் நாளை தேர்வு எழுத நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க வருத்தி வருகின்றன. தஞ்சை மாவட்டம் அதராம்பட்டினம் அருகில் பிரைம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ் பாடத்திட்டத்தில் படித்து வருகின்றன. நாளை 15ஆம் தேதி சிபிஎஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு துவங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஹால் டிக்கெட் பள்ளி நிர்வாகம் வழங்கவில்லை. சிபிஎஸ் பள்ளி என கூறி மாணவர்களை சேர்த்துவிட்டு நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சிபிஎஸ்இக்கான அனுமதி இல்லை என்பதால் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கடந்த 8 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரையும் பள்ளி தாளாளர் பைசல் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தனர். நிலையில் 8ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக நாளை மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாது என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக இன்னும் ஒரு வார காலத்தில் சான்றிதழ் தருவதாகவும் அதன் பின்னர் வேறு ஒரு பள்ளியில் சேர்த்து 10ஆம் வகுப்பு படித்துக் கொள்ளலாம் என அல்லது ஜூன் மாதம் NIOS வழியாக தேர்வு எழுதி கொள்ளலாம் என பள்ளி தாளர் கூறியதாக தெரிவித்தார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை நாசமாகிவிட்டதே என கண்ணீர் வடிக்கின்றன. மாணவ மாணவிகளும் கண்ணீர் வடிக்கின்ற காட்சியை தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மேலும் மாணவ மாணவிகளின் தங்களது பரீட்சை எழுதவில்லை முடியவில்லை என்று மிகுந்த சோகத்தில் இருக்கின்றன. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.